எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். செடியில வந்துட்டு நெறைய பியூப்பாலாம் இருந்துச்சுங்க. பட்டாம்பூச்சி கூடு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அழகான பட்டாம்பூச்சியெல்லாம் நெறையவே வந்துட்டுருக்கு. ஸோ, அத வந்து காலையிலேயே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் வேலை வந்து ஆரம்பிச்சுட்டேன். நான் வந்து ஒரு 8:30க்கு மேல தான் இன்னைக்கு எந்திரிச்சேன். அதனால வந்து எந்திரிச்சு வந்தோனே வந்து மாவு எதுவும் இல்லாதனால, நான் பொங்கல் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, பொங்கல் தான் வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டீ போட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு, நானும் டீ குடிச்சிட்டே வந்து பொங்கல் வந்து குக்கர்ல வச்சுட்டுருந்தேன். குக்கர் வந்து விசில் வரதுக்குள்ளார போய் பையன குளிக்க வச்சுட்டு வந்து அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப பிஸி ஆயிருவோம். சண்டே ஆனா வந்து டைமே இருக்கிற மாரி இருக்காது. ஸோ அவன வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பொங்கலும், தேங்காய் சட்னியும் தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு மாவு தீர்ந்து போனால் டக்குன்னு பண்ணணும்னு தோன்றது வந்துட்டு இந்த வெண்பொங்கல் தான். ரொம்ப ஈஸியான வேலை. சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ வெண்பொங்கல், சட்னி இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு, பையனுக்கும் ஊட்டிட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போன வாரம் வாங்கின கிழங்கு வந்து இன்னுமே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வேக போட்டுடலான்னு சொல்லிட்டு, அதையும் வேக போட்டுட்டு, மதியானம் முட்டை கிரேவிக்கு வந்து முட்டையும் வேக போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக வந்துட்டு எல்லாமே உரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டுருந்தேன். அதுக்குள்ளே கிழங்கு வெந்தோடனே கிழங்கு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி அது உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். இந்த கிழங்குக்கு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, சாஃப்ட்டான ஒரு துவர்ப்பான பகுதி, அது வந்து பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு, கிழங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, குஸ்கா தான் செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் ஊத்தி குஸ்காவும், எக் கிரேவி மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாமே போட்டு குஸ்கா வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருந்த மாதிரி பிரியாணி அரிசியிலே வந்துட்டு குருணை அரிசி வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக வந்து கிடைக்காம இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து கண்ணன் போகும்போது அது இருந்துச்சு. அதனால் ஒரு 2 கிலோ பக்கம் வாங்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு பிரியாணி அரிசி விடவே உபரி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் பால் குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பச்சை மிளகா கூட இன்றைக்கி போடலை. வெறும் வந்துட்டு புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஃப்ளேவர்லேயே வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நெய் விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டோன்னா பாருங்கள், உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. குழஞ்சே போகாது. இந்த குருணை அரிசி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கனிஷ்க்கு வந்து இந்த குஸ்கா ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட மாட்டான். குஸ்கா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா, டீ குடித்ததுக்கப்புறமா என்னடா பையன் அமைதியாக இருக்கான்னு பார்த்தா, கிருஷ்ணர் மேக்கப் போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தது எல்லாம் எடுத்து அவங்க டேடிக்கு போட்டுவிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா ஃபன்னாக போச்சு ஈவினிங். சரி, உங்களோட சண்டே வந்து இப்படி தான் ரொம்ப இனிதே நிறைவு பெற்றது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லு சொல்லுப்பா, ஒரு டைம் சொல்லு வீடியோக்காக சொல்லு. ஓ சாமியோ, சொல்லு சாமியோ, சொல்லு சொல்லுப்பா சாமியோ. திரும்ப